ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரம்ஜான் ஸ்பெஷல் சீரியஸ் தான் பார்க்க போறோம். என்னடா திடீர்னு ரம்ஜான் ஸ்பெஷல் சீரியஸ்ன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட சேனல்ல ரம்ஜான் ஸ்பெஷல் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா நம்மளோட சேனல்ல இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாம இந்த வீக் ஃபுல்லா நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் சீரியஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட் 1 தாங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாங்க டேட்ஸ் அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். டேட்ஸ் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நெய், முந்திரி பருப்பு உடைச்சு வச்சிருக்கேன். கார்ன்ஃபிளவர் மாவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது முக்கா கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நம்ம டேட்ஸை வந்து நல்லா வெந்நி தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது அது வெந்நி தண்ணியில ஊறணுங்க. ஸோ இங்க பாருங்க, ஊறினதை இப்ப நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நல்ல ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சு அதுல நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த நெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேர்ச்சம்பள விழுதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இப்ப நல்லா கிளற ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் கூட சர்க்கரையே சேர்க்காத அல்வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்ப இதை வந்து நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இப்ப இதை நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கலாம். ஸோ இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அளவுக்கு நம்ம இது மத்த அல்வா மாதிரி இல்லாம இது ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய அல்வா தான். ஸோ இப்ப நம்ம நல்லா கிண்டிட்டே இருக்கலாம். பாருங்க, கிண்டும் போது நம்ம அந்த கலர் வந்து நல்லா மாறி வரும். ஒரு டார்க் கலர் நமக்கு அது கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிண்டிட்டே இருக்கலாம். ஸோ கிண்டிட்டே இருக்கும் போது நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்து அதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நான் நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கிளறிட்டு இருக்கலாம். இடையில நம்ம எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் மாவை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சு நான் இதுல சேர்த்திருக்கேன். ஆனா அதை நான் காட்டல. இப்ப நான் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து நம்ம நல்லா கைவிடாம கிளறிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கைவிடாம கிளற அது நல்லா அந்த பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வரும். அதுதான் அதோட பதம். அந்த அளவுக்கு வந்தா போதும். ஸோ இங்க பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்துட்டு இருக்குன்னு. இதுல கிட்டத்தட்ட நான் 8 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். அதாவது நான் 400 கிராம் அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நட்ஸ் நிறைய வேணும்னா நீங்க நிறைய முந்திரி பருப்பு, அது மட்டும் இல்லாம வேற எந்த நட்ஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுங்க. ரொம்ப சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இந்த டேட்ஸ் அல்வா நல்லா சாப்பிடலாம். சுத்தமா சர்க்கரையே சேர்க்கல. அதுல டேட்ஸ்ல இருக்கிற இனிப்பு தன்மையோட நம்ம இந்த டேட்ஸ் அல்வா பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்தியான டிஷ்ஷுங்க இது. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இங்க பாருங்க, அவ்வளவுதான், நம்மளோட அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அதை வந்து பாருங்க எந்த அளவுக்கு சுருண்டு சுருண்டு வருதுன்னு பாருங்க. அதுவும் இல்லாம நான் நிறைய நெய்யும் சேர்க்கல. ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நெய் சேர்த்திருக்கேன். பாருங்க, பாருங்க, இதுதாங்க அந்த அல்வாவோட பதம். இந்த பதம் வந்தோடனே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அல்வா ரொம்பவே எம்மியா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? பார்க்கவே இப்பவே சாப்பிடணும் போல இருக்குல்ல. இப்ப நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பிளேட்டுக்கு மாத்திட்டு நான் அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு ½ அளவுக்கு நம்ம அதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு இப்ப நம்ம அதை வந்து நீங்க அப்படியே அந்த பிளேட்டை வந்து திருப்பினீங்கன்னா அது சுத்தமா ஒட்டாம அவ்வளவு நல்லா வந்துடும். ஸோ பாருங்க, எவ்வளவு சூப்பரா டெம்டிங்கா எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? இப்ப நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லா ரொம்ப எம்மியா இருக்குல்ல? இப்பவே இது சாப்பிடணும் போல இருக்குல்ல? கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.
உங்களுக்கு இந்த ரம்ஜான் ஸ்பெஷல்ல நிறைய எக்கச்சக்க ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு சூப்பரா வாயில போட்டோனே கரையக்கூடிய ஒரு எம்மியான அல்வா ரெசிபி நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்துட்டோம் இல்லையா? இதோட அடுத்து நிறைய ரெசிபிஸ் வருதுங்க. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஸ்டே டியூன்.